முன்னவனே ஆணை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் தருணம் பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. போழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கள்கள் போற்றி ஆழிமிசைகள் மதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர் திருத்தால் போற்றி போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களே, பெரிய புராணத்திலிருந்து இன்று ஒரு சிறிய நாயனாரின் கதையை சொல்லி முடிக்க திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை கதை சொல்லவிருக்கின்றேன். திருக்குறிப்பு தொண்டர் என்ற தலைப்பில் இன்று சொல்ல திருவருள் கூட்டியிருக்கின்றது. தொண்டை மண்டலத்திலே காமாட்சி எழுந்தருளிக்கும்பதி காஞ்சிபுரம். தேவி எம்பெருமானை குறித்து தவமிருந்து 32 அறங்கள் வளர்த்த தலம் அது. ஒரு சமயம் தேவி இறைவனின் கண்களை விளையாட்டாக தம் இரு கைகளால் பொத்திவிட அண்ட சராசரங்களும் ஒளி இழந்து எங்கும் இருள் சூழ்ந்தது. மறையோர்களும் தேவர்களும் தங்கள் தங்கள் கர்மாக்களை செய்ய முடியாது போய்விட்டது. தம்மால் நேர்ந்துவிட்ட இக்குற்றத்திலிருந்து விடுபட தேவி இறைவனை விட்டு பிரிந்து பூவுலகம் வந்து கம்பை ஆற்றின் கரையிலே அவரை குறித்து கடுமையாக தவம் இயற்றினாள். இந்த சம்பவத்தை இன்னொரு விதமாகவும் சொல்வர். ஒரு சமயம் தேவி கைலாயத்தில் பரமேஸ்வரனுடன் உரையாடி கொண்டிருக்கையில் வேதங்களில் எவ்வளவோ விவரித்திருந்தாலும் அவரை எந்த விதத்தில் வழிபட்டால் அவருக்கு மிகவும் பிரீத்தியாக இருக்கும் என கேட்டனர். ஈசனும் தமக்கு அர்ச்சனையே பிடித்தமானது என தெரிவித்தார். ஈசனை அர்ச்சனை செய்து வழிபட்டு அவர் மனதை களிப்பிக்க செய்ய வேண்டுமென்று தேவியின் உள்ளத்தில் ஆர்வம் எழுந்தது. அதை ஈஸ்வரனிடம் வெளியிட்டாள். சிவனும் மகிழ்ந்து தென் திசையிலே கம்பையாற்றின் கரையிலுள்ள காஞ்சி நகரிலே தம்மை பூஜிக்குமாறும் தாம் வந்து அவரை ஆட்கொண்டு அருளுவதாகவும் தெரிவித்தார். தேவியும் பரமனை பணிந்து வணங்கிவிட்டு பூவுலகம் சென்றாள். காஞ்சி நகரிலே கம்பை ஆற்றின் கரையிலே மாமரம் ஒன்றின் கீழ் மண்ணால் சிவலிங்கம் ஒன்றை அமைத்து வழிபட்டு வர ஆரம்பித்தாள். தேவி இறைவனுக்கு சிறிது விளையாட வேண்டும் என விருப்பம் போலும் எதிர்பாராது கம்பை ஆற்றில் பெருவெள்ளம் வரச் செய்தார். இரு கரைகளையும் உடைத்தவாறு பெருஞ்சுழிகளுடன் ஆற்று வெள்ளம் பெருகி வந்தது. வெள்ளத்தைக் கண்டதும் தேவி அஞ்சினாள். தாம் வழிபட்டு வரும் இறைவனுக்கு தீங்கு நேரிட்டு விடப்போகிறதே என்ற லிங்கத்தை தன் இரு கைகளாலும் கட்டி அணைத்து கொண்டாள். தேவியின் அன்பு மிகுந்த தழுவலினால் இறைவன் குழைந்து போய் நின்று விட்டார். வெள்ளம் வடிந்தது. தமது மேனியில் தேவியின் முளைகள் அழுத்தியதால் ஏற்பட்ட தடங்களோடு இறைவன் காட்சி தந்தருளினார். அத்தனை மகிமை வாய்ந்த அத்திருப்பதியில் ஏகாலியர் குலத்திலே சிவபக்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சிவனடியார்களும் அளவுக்கு மிகுந்த பக்தி. அவர் குறிப்பு அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தமது பணியாக கொண்டார். அடியார்களின் ஆடைகளை பெற்று சென்று நன்றாக துவைத்து உலர்த்தி கொண்டு வந்து கொடுப்பார். அதனால் அவரை திருக்குறிப்பு தொண்டர் என்றே எல்லோரும் அழைக்கத் தொடங்கினர். தொண்டர் தம் பெருமைக்கு உலகுக்கு எடுத்துக்காட்டி அவரை ஆட்கொள்ள விரும்பினார். சிவபெருமான் குளிர்காலத்தில் ஒரு நாள்
வயோதிகராய் வேடமிட்டு அழுக்கடைந்த கந்தை ஒன்றை போர்த்தி கொண்டு தொண்டரிடம் வந்தார். மிகவும் அழுக்கடைந்து போயிருக்கும் கந்தையை உடுத்தியிருக்கும் சிவனடியாரைக் கண்டதும் தொண்டருடைய உள்ளம் வேதனை அடைந்தது. அடியாரை நெருங்கி அவரை பணிந்து நின்றார். என்னப்பா வேண்டும் என்று கேட்டார் அடியாராக வந்திருந்த சிவபெருமான். சுவாமி, தாங்கள் அழுக்கடைந்த கந்தையை அணிந்திருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு ஏகாலி கந்தையை தாருங்கள், அழுக்கு போக தோய்த்து உலர்த்தி கொண்டு வந்து தருகிறேன் என்றார். அழுக்காக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், என்னிடம் இருப்பதோ இது ஒன்றுதான். இப்போது குளிர்காலம், மழை வரலாம். மழை வந்துவிட்டால் என் உடலை போர்த்தி கொள்ள வேறு துணி என்னிடம் கிடையாது. என்னால் குளிர் பொறுக்க முடியாது அப்பனே என்றார் ஈஸ்வரன். சுவாமி, நான் இப்போதே போய் வெள்ளாவியில் வைத்து அழுக்கு போக வெளுத்து கொண்டு வந்து தருகிறேன். எனக்கு அருள வேண்டும் என தங்களை போன்ற அடியார்களுக்கு பணிபுரிய நான் காத்திருக்கிறேன் சுவாமி என்று மீண்டும் வேண்டினார் அவர். இறைவன் தம்மீது போர்த்தி இருக்கும் கந்தையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். தாம் கொணர்ந்திருந்த துணியிலுள்ள அழுக்கை போக்கவா தொண்டரிடம் அதை கொடுத்தார். அவர் தான் வையத்திலுள்ளோர் மன அழுக்கை போக்குவராயிற்று. ஏகாலியின் மனத்தில் படிந்துள்ள பிறவி பாசம் என்ற அழுக்கை போக்க அல்லவா அவர் வந்திருக்கிறார். இதோ பாரப்பா, அந்திக்குள் கொண்டு வந்து கொடுப்பாயானால் எடுத்துச் செல். குறித்த நேரத்தில் கொண்டு வந்து வரவில்லையானால் இந்த கட்டைக்கு துன்பம் கொடுத்தவனாகிறாய் என்று கூறினார் இறைவன். விரைவிலேயே இதை வெளுத்து எடுத்து வருகிறேன் சுவாமி என்று சொல்லி சென்றார் ஏகாலி. நேராக குளத்துக்கு சென்று கந்தையை நனைத்து ஊற வைத்து வெள்ளாவை பானையில் போட்டார். அதன் பிறகு அவர் ஏதோ வேலைகளில் ஆழ்ந்து விட்டார். உச்சி வேலை முடிந்து சூரியன் மேற்கே இறங்கத் தொடங்கிய போதுதான் அடியாரின் கந்தையை எடுத்து துவைக்கத் தொடங்கினார். அப்போது இருந்தார் போல் இருந்தது. வானம் இருண்டது. கருமேகங்கள் விரைவிலே சூழ்ந்து பெருமழை பெய்யத் தொடங்கியது. மழை நின்றதும் துவைத்த துணியை பிழிந்து காய வைக்கலாம் என மரத்தின் கீழ் சென்று ஒதுங்கினார் தொண்டர். நேரம் செல்ல செல்ல மழையின் வேகம் அதிகரித்ததை தவிர குறையவில்லை. தொண்டரின் மனத்திலே லேசாக கவலை எழுந்தது. மழை நிற்காது பெய்து கொண்டிருக்கிறதே, அடியாரின் கந்தை எவ்வாறு உலரும் என்று தவித்தார். நடுப்பகலுக்கு முன்னதாகவே அடியாரின் துணியை மட்டும் துவைத்து உலர்த்தியிருந்தால் அது காய்ந்திருக்குமே என எண்ணினார். அந்தி நெருங்கிவிட்டது. மழையோ விடாது பெய்து கொண்டிருந்தது. தொண்டரின் தவிப்பு அதிகமாகிவிட்டது. மழை வரும் என தோன்றிய போதே அவர் ஒரு காரியம் செய்திருக்கலாம். அடியாரின் கந்தையை மட்டும் நன்றாக துவைத்து பிழிந்து எடுத்து சென்று வீட்டிலே உலர்த்தியிருந்தால் இந்நேரத்துக்குள் அது காற்றிலே நன்றாக உணர்ந்திருக்கும். இனி அதற்கும் வழியில்லை. சிறிது நேரத்தில் இருளும் சூழ்ந்துவிட்டது. தொண்டர் உள்ளம் பதைக்க கைகளை பிசைந்தார். அன்றைய தினம் அவர் பெரும் அபசாரத்துக்குள்ளாகிவிட்டார். அடியாருக்கு கொடுத்த வாக்கை மீறிவிட்டார். உடலை வரித்து எடுக்கும் குளிரிலே போர்த்திக்கொள்ள துணியின்றி அடியார் என்ன கஷ்டப்படுகின்றாரோ, நாசமாக போகுமாறு அவர் சபிப்பாரோ. இத்தனை காலமாக தாம் செய்து வந்த திருப்பணி அனைத்தும் வீண் என்றே அவருக்கு தோன்றியது. இனி அவர் உயிர் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? திடமான முடிவோடு வெளிப்பட்டு மழையிலே நனைந்தவராய் குளக்கரையை அடைந்தார். ஆண்டவனே, அடியார்க்கு தீங்கு இழைத்துவிட்ட நான் இனியும் உயிரோடு இருந்து என்ன பலன்? ஆடையை கொடுக்கும்போதே மழை வந்து விட்டால் கஷ்டமாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்து கொடுத்தார். அலட்சியமாக இருந்து என் குற்றமே என்று கண்ணீர் விட்டு நெஞ்சம் கதறியவராய் அங்கிருந்த துணி துவைக்கும் பாறையில் தலையை மோதிக்கொண்டு உயிரை விட முயன்றார். சட்டென்று இரு கரங்கள் தோன்றி அவரது தலை பாறையில் மோதாதபடி பிடித்து கொண்டன.
திடுக்கிட்டு நிமிர்ந்த தொண்டர் வானிலே எம்பெருமானின் திவ்ய தரிசனம் கண்டார். அப்பனே, உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பக்தியை எடுத்துக்காட்டவே யாம் இவ்வாறு வந்தோம். எமது லோகத்தை அடைந்து என்றும் இன்புற்றிருப்பாய் வா என்று அழைத்தார். இறைவனின் திருவருளை போற்றி கொண்டாடி தொண்டர் கைலாய வாழ்வு பெற்றார்.